GMO நமக்கு அப்படி என்ன நமக்கு தேவை, நமக்கு அதோட தேவை நிஜமாவே இருக்கா இந்த உலகத்துல அப்படின்றத கேள்விக்கு பதில் என்னன்னு பார்ப்போம். நம்ம உலகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊர்லயுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கறதோட தாக்கம் நிறைய ஏற்படுது. இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி ரெயின்ஃபால்ல மாற்றம் இருக்கு. ஒரு ஊர்ல இப்ப எல்லாமே மாறிட்டு இருக்கு. கிளைமேட் மாறுது. சில இடத்துல டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப கூலா இருக்கு, சில இடத்துல ரொம்ப ஹாட் ஆயிடுது திடீர்னு. எல்லாமே ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இந்த வருஷம் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹைல இருக்கும் டெம்பரேச்சர் வைஸ் பாத்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. அப்படி இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா செடிகள் நிறைய வளராம போகுது, நிறைய செத்து போகுது, அப்புறம் உற்பத்தி நிறைய கம்மி ஆகுது. இந்த மாதிரி டைம்ல நமக்கு இந்த என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சில ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸை இந்த GMOs வழியா நம்ம கொண்டு வர முடியும். என்வாயன்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மட்டுமே இல்ல, நம்ம பாப்புலேஷன் ஒன்னும் எனக்கு கம்மியா வர மாதிரி தோணல. எல்லா உலகத்திலேயே பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகுது. 8 பில்லியன் 9 பில்லியன் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி பாப்புலேஷன் ஏற ஏற நமக்கு இன்னுமே கூட உற்பத்தி ஜாஸ்தி பண்ணிட்டே தான் ஆகணும். இன்னும் 10-15 வருஷம் இல்ல 20 வருஷத்துல எல்லாம் நமக்கு எவ்வளவு உற்பத்தி தேவைப்படும்னே யோசிச்சு பாருங்களேன். சோ கிராப்போட ஈல்ட நம்ம ஜாஸ்தி பண்றதுக்காக இந்த GMO வெரைட்டிஸை நம்ம கொண்டு வரலாம். உற்பத்தியை மட்டும் ஜாஸ்தி பண்ணிட்டா போதுமா? போதாதே. அதுல இருக்கிற ஊட்டச்சத்து, நியூட்ரிஷனல் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் சோறு போய் ரீச் ஆகுது, ரீச் ஆகுமா அதெல்லாம் ஓகே. ரீச் ஆனதுக்கு அப்புறம் அது மட்டும் போதாது இல்லையா? நமக்கு நிறைய நியூட்ரியன்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபைபர், அப்புறம் இந்த மாவு சத்து, இது எல்லாமே வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நமக்கு தேவை. இந்த மாதிரி ஊட்டச்சத்தை நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம அந்த செடியில அதுக்கு ஏத்த மாதிரி அதோட ஜீனை மாடிஃபை பண்ணலாம். ஊட்டச்சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், அயர்ன், ஜிங்க், விட்டமின் A இது எல்லாமே உலகம் ஃபுல்லா நிறைய பேருக்கு பற்றாக்குறை இருக்கு. இதனால நிறைய நோய் வருது. அதை டேக்கிள் பண்றதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் கோல்டன் ரைஸ். கோல்டன் ரைஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்டா கேரோட்டினை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரைஸ். சோளம்ல இருந்தும் ஒரு பாக்டீரியா இந்த ஜீனை எடுத்து இப்போ இந்த ரைஸால இந்த பீட்டா கேரோட்டினை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சரி, பீட்டா கேரோட்டின் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைஸை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த பீட்டா கேரோட்டினை தான் நம்ம உடம்பு விட்டமின் ஏவா மாத்திக்கும். சோ இப்படிதான் இந்த கோல்டன் ரைஸ் விட்டமின் A டெஃபிஷியன்சியை நமக்கு ஹெல்ப் பண்ணும். சோ இப்படிதான் கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெக்னாலஜி, இந்த GMO இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைக்கு எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண சான்ஸ் இருக்கு. இதை இன்னும் இந்தியால எல்லாம் இன்னும் அப்ரூவ் பண்ணல. பட் சப்போஸ் பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் விட்டமின் A டெஃபிஷியன்சினால நிறைய நோயில பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம நியூட்ரிஷன் பார்த்துட்டோம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய யூசஸோட சேர்ந்து இயற்கை முறை விவசாயத்துல நம்ம ஒண்ணு கேள்விப்படுறது என்ன, நம்ம இந்த பெஸ்டிசைடு, இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணணும், இல்ல அடிக்கவே கூடாது அப்படின்னு தானே ஒரு கோல் வச்சிருக்காங்க எல்லாருமே. அதுக்கு GMO ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க. இப்ப BT காட்டன், BT கத்திரிக்காய் மாதிரியான ஒரு GMOலாம் அதோட அந்த புழுவை, அதோட அந்த பெஸ்ட அதுவே கொன்னுக்கும்னா நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு தேவையே கம்மியா போயிடுதுல. இந்த GMOவோட ஒரு ஒன் ஆஃப் த மெயின் யூஸே என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதை நம்ம கம்மி பண்ணலாம். இந்த மாதிரி மருந்து அடிக்கிறது, இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது, இது எல்லாமே கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு யூஸோட தான் இந்த GMO இருக்கு. சோ இப்ப BT காட்டன், BT கத்திரிக்காய் இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பேர்ல இருக்கு. இது ஒரு ஜீன் வச்சிருக்கு. அது என்னன்னா கிறிஸ்டல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டீனை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஜீனை தூக்கி நம்ம பிளான்ட்ல வைக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா இந்த கிறிஸ்டல் புரோட்டீனை ரிலீஸ் பண்ணுது இந்த செடியில. அப்போ அந்த புழு இந்த செடியில இலைய சாப்பிடும் போது இந்த கிறிஸ்டல் புரோட்டீன் அந்த புழு சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது அதோட வயிற்றுக்குள்ள போய் அதோட வயிற்றுல நிறைய ஓட்டையை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால அந்த புழுவாட உயிர் வாழவே முடியாம செத்து போயிடுது. இப்படித்தான் நம்ம பெஸ்டிசைடை கம்மி பண்றதுக்கு இந்த மாதிரி முறை கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த புழு அதுவே செத்து போறதுனால அது இதுக்கப்புறம் சாப்பிடாது. அண்ட் நிறைய
செடிகளை நம்ம காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி இருக்கும்போது. அண்ட் மருந்து யூசேஜையும் நம்ம கம்மி பண்ணிடலாம். இப்போ இது இன்னொரு கேள்வியை முன்வைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புழு இதை சாப்பிட்டு செத்து போகுதே, அப்போ இதே செடிய இதே கத்திரிக்காயை நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ற கேள்வி ஒண்ணு வருது இல்லையா? அந்த கத்திரிக்காயை சாப்பிடுற அந்த புழுக்கே அந்த நிலைமைனா அதே சாப்பிடுற நமக்கு அதே நிலைமை தானே வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆனா அதுதான் கிடையாது. ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்பீஷீஸ்க்கு ஒரு மாதிரி அது ரியாக்ட் ஆகுதுன்னா அது எல்லாத்துக்கும் அதே மாதிரி ரியாக்ட் ஆகணும்னு அவசியமே இல்லை. இந்த கிறிஸ்டல் புரோட்டீனுங்கிறது அந்த பர்டிகுலர் பூச்சிக்கு மட்டும்தான் அது விஷமா இருக்குமே தவிர அது மனுஷங்களுக்கு அப்படி இருக்காது. மனுஷங்க நிறைய அனிமல்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புரோட்டீன் ஒண்ணுமே செய்யாது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிடுற சாக்லேட்டும் காஃபியும் ஒரு நாயால அதை சாப்பிட முடியாது. ஏன்னா அதுக்கு அது பாய்சனஸ். நம்மளோட வயிறு அதை டைஜஸ்ட் பண்ணிடுது. அதே மாதிரி தான் இந்த கிறிஸ்டல் புரோட்டீனும் நம்ம வயிறு ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனா அந்த பூச்சியால முடியாது. அதனாலதான் செத்து போகுது. இந்த GMOs வச்சு இவ்வளோ பேசணும் இல்லையா? கடந்த 25 வருஷமா இந்த GMOs பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய இதுக்கு ஹெல்த் ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வரைக்கும் எந்த ஹெல்த் ரிஸ்க், அலர்ஜியாவோ இல்ல எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் GMOனால வந்ததா எந்த தகவலும் இல்ல. ஆனா GMOனால நிறைய கெடுதலும் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் தானே. சோ நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்க தானே செய்யணும். சோ அதே மாதிரிதான் GMOக்கும் பாசிட்டிவ்ஸ் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இதுக்கான நெகட்டிவ்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.